ஹலோ காய்ஸ் சராங்கே, நான் தான் உங்கள் லவ்லி லியா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த எஃப்எஃப் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க, ஓகேயா? இதுக்கு முன்னாடி உள்ள பார்க்கலன்னா போய் பார்த்து வந்துடுங்க. ஓகே, நம்ம இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். தயங்கோட எஃப்எஃப் தான் சைக்கோ ஹஸ்பண்ட் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம், ஓகேயா? ஏன்னா உங்களுக்கும் தயங்கும் மேரேஜ் ஆகிருக்கும். உங்கள் 2 பேருக்குமே அதில் விருப்பம் இருக்காது. பட் எப்படியோ மேரேஜ்லாம் ஆகிருக்கும். தயங்க வந்து வேணும்னே, நீங்கள் வேண்டான்னு நினச்சோம், அவர் வேணும்னே கல்யாணம் பண்ணியிருப்பார் உங்களை. பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அவர் தனியாக நாங்கள் ஒரு ஹவுஸில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவார் உங்களை. காரில் போயிட்டுருக்கும்போதே அவர் வந்து சொல்வார், நான் என்ன உன்னை லவ் பண்ணி உன் மேலே உண்மையான லவ் இருக்கிறனால தான் உன்னை கல்யாணம் பண்ண நினச்சிட்ருக்கே கிடையாது அப்படி இப்படின்ட்டு ரொம்ப ராங்காலாம் பேசுவார். நீங்கள் சமகாண்டாவீங்க. அப்புறம் வந்துட்டு போய் அவர் வந்து அவர் ஷர்ட் காலரை பிடிச்சிட்டு திட்டுவீங்கள்ல, பிடிச்சிட்டு ஏன்டா இப்படி பண்ணேன்னு பிடிச்சி கத்திட்டுருப்பீங்க. அவரும் செம்ம டென்ஷன் ஆகிடும். அவர் பிடிச்சவங்கள அடிச்சிருவார். அடிக்க நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிடுவீங்க. அதோட ஹவுஸும் போய் சேர்ந்துருவீங்க. அந்த ஹவுஸ்க்கு அந்த ரொம்ப டிஸ்டன்ஸில் கொண்டு போய் வச்சுருக்காருல, அந்த ஹவுஸ்க்கு போய் சேர்ந்துருவீங்க. சேர்ந்ததோடு தான் நான் முடித்தேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கு அப்படிங்கிறது நம்ம இந்த பாட்டில் பார்க்கலாம், ஓகே? அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து உங்களை கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு அப்படியே டோர் அது கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டார். வெளியே வந்துட்டு அப்படியே நல்லா ஸ்டிச்சிங்லாம் ஸ்டிச் பண்ணிட்டு உடம்பு அப்படி இது பண்ணி விட்டுட்டு சோம்பல் மதிப்பாங்க அப்படின்வாங்க தெரியுமா, அந்த மாதிரி பண்ணிவிட்டு அவர் வந்து அப்படியே போகிறாரு. கண்டுக்கவே இல்லை உங்களை, சுத்தமாக கண்டுக்கலை. அவர் பாட்டுக்கு அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. அவர் வந்து சொல்கிறாரு, அந்த டிரைவர் சாம் இருக்கார்ல, அவருக்கு வந்து ஒரு 45 இயர்ஸ் தான் இருக்கும், ஓகே? 45 இயர்ஸ் இருக்கும் அவருக்கு, அந்த பாடி கார்டுக்கு. அப்போ வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் வந்து அவளை தூக்கிட்டு வந்துடுங்க, தூக்கிட்டு போய் ரூமில் போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. இவர் சாமுக்கு வந்து ஒன்றுமே புரியலை. இவெல்லாம் ஒரு என்னதோ சரி தான், இவன் ரொம்ப ரூடஸ்ட்டு, நம்மளுக்கே தெரியும், அப்புறம் என்ன இப்படி தான் பேசுவான் அப்படின்ற மாதிரி அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அவங்கள தூக்கிட்டு போயிட்டு ரூமில் வந்து அப்படியே படுக்க வச்சு அவங்களுக்கு பெட்ஷீட்லாம் கவர் பண்ணி விட்டுட்டு அப்படியே போகிறாங்க. நம்ம தயங்க வந்து அவரோட ஒர்க்கை தான் பார்த்துட்ருக்காரு. கீழே உட்காந்து ஒரு ஆஃபீஸ் ஒர்க், அவர் ஒரு ஆஃபீஸோட சிஇஓ தான், ஓகே? ஸோ வந்து அவர் அப்படியே அந்த ஒர்க்கை பார்த்துட்டே இருக்கார். நீங்கள் வந்துட்டு தூங்குறீங்க, அதாவது அந்த அன்கான்ஷியஸ் லெவலில் அப்படி மயங்கி போனவங்க அப்படி தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. தூங்கிட்டே இருக்கிறீங்க. அவரும் ஒரு 4 hours 5 hours அப்புறம் வந்து பார்க்குறாரு, அதாவது தயாங் வந்து பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் வந்து வேக்கப்பே ஆகலை, அப்படியே தான் இருக்கிறீங்க. ஸ்டில் அப்படியே இருக்கிறனால அவருக்கே கொஞ்சம் காண்டாது, என்ன இப்படியே கிடக்கான், அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக அடித்தோம், அந்தளவுக்கு அவழிச்சிது அப்படின்ற மாதிரி அவர் வந்து திங்க் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு உங்கள் நோஸ் பக்கத்தில் கை வச்சுலாம் அப்படி பார்க்குறாரு, பிரீத் இருக்கா அப்படின்னு பார்க்குறாரு. ஏன்னா இவ்வளோ நேரமாக நீங்கள் எழும்பவே இல்லையா, அவரோட உசுரோட தான் இருக்காளா செத்துட்டாளா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு உசுரோட தாண்டா இருக்கா அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு சரி போவோன்ட்டு போயிட்டு, எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்து சாரி, அப்படியே போயிட்டு உட்காந்து அவரோட ஒர்க்கை பார்த்துட்ருக்காரு. சோஃபாவில் உட்காந்து, அதாவது ஹாலில் உட்காந்து ஹாலில் உள்ள சோஃபாவில் உட்காந்துட்டு ஒர்க் பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் வந்து அப்படியே தான் கன்னியூவாக அந்த தூங்கிட்டே தான் இருக்கிறீங்க. அப்புறம் வந்து ஏன்னா ஒரு ஈவினிங் டைம் ஒரு 5:30 6 o'clock போல் வேக்கப் ஆகுறீங்க. வேக்கப் ஆகிட்டு அப்படியே பார்க்குறீங்க. வேக்கப் ஆகி எங்கே இருக்கோம், எந்த இடம் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஓ, இதுதான் அந்த வீடோ சொன்னானே, அந்த வீடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, அதெல்லாம் சரி, யார் எனக்கு பெட்ஷீட்டெல்லாம் கவர் பண்ணி விட்டது அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. இவனா பண்ணியிருப்பான், கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. சரி ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி அதை எடுத்து போட்டு நீங்கள் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு, நீங்கள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு வேறு உங்களுக்கு எப்படின்னா வெட்டிங் ட்ரெஸ்ஸெல்லாம், ஸோ வந்து அது ரொம்ப லாங்காக இருக்கும், உங்களுக்கு முடியலை, அதோட தான் படுக்க வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து ஃப்ரெஷ்அப் கூட இருக்க மாட்டீங்க. இப்போ தான் போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வேறு ட்ரெஸ் தேடுறீங்க. உங்களுக்கு இன்னர் கூட கிடச்சிட்டு, பட் உங்களுக்கு ட்ரெஸ்ஸு இல்லை. நீங்கள் அப்படியே தேடிட்டே இருக்கீங்க. அடப்பாவீங்களா, ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லையாடா, ஆமாம் இந்த இன்னர்ஸ் மட்டும் எப்படி எங்கேருந்து வந்தது இங்கே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்ருக்கீங்க. இல்லை இவனோட வேலையாக கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வாய்க்குள்ளேயே நல்லா கழுவி ஊற்றுவீங்க. தேங்காய் ஊற்றிட்டு அப்படியே அந்த ட்ரெஸ் கபோல் தேடிட்டே இருக்கிறீங்க. ட்ரெஸ்ஸு இதை கிடைக்குமான்னு தேடுறீங்க. பார்த்தா ஒரு கேர்ள் போடுற ட்ரெஸ்ஸு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒன்று தயங்கோட ட்ரெஸ் இருக்குதுல்ல, அதை பார்த்துட்டு அதையே போடுவோம் அப்படின்ற மாதிரி போடுறீங்க. என்ன ட்ரெஸ்னால் ஒரு
டிஷர்ட் மாதிரி போட்டுட்டு கீழே வந்து ஷார்ட்ஸ், அது ஒரு ஷார்ட்ஸ் ஒரு முட்டிக்கு மேலே இருக்கும், அதில் தான் இருக்கும் அந்த ஷார்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸும் டிஷர்ட்டுமா போடுறீங்க. அது அவரோடது, அவர் வீட்டுக்கு போடுறது. அதை தூக்கி நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. வேறு வழி இல்லை, வேறு ட்ரெஸ் இல்லாதனால அந்த மாதிரி போட்டுட்ருப்பீங்க. போட்டுட்டு நீங்களும் அப்படியே கீழே இறங்கி வரீங்க. அங்கே ஒரு மெய்ட் மட்டும் உண்டு, ஒரே ஒரு மெய்ட் மட்டும் உண்டு. அவங்களும் ஓல்டு மெய்ட் தான். அவங்களுக்கு வந்து ஒரு 55-60 இயர்ஸ் தான் இருக்கும் அந்த மெய்டுக்கு. அவங்க வந்து அப்படியே டீ வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் நம்ம டேங்க்கு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அடுத்து நீங்கள் இப்படி இறங்கி வரதை பார்க்கவும் உங்களுக்கும் கொண்டு வந்து அப்படியே நீட்டுறாங்க. அப்போ தான் தேங்க வந்து உங்களை பார்க்கவே செய்கிறாரு. பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்து அவங்க டீ வந்து கொடுக்காங்கள்ல, அதை வந்து அப்படி வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு போகும்போது, வாங்கிட்டு குடிக்க போகும்போது அப்படியே படக்குன்னு ஒரு தட்டு கிளாஸ் அப்படியே பறந்து போய் வந்து உடஞ்சிடுது. கீழே வந்து உடஞ்சி டீயெல்லாம் அப்படி கொட்டி சதறி போச்சு. அது நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. யார் அந்த மாதிரி பண்ணியிருப்பான்னு பார்த்தா நம்ம டேயாங்கண்ணா. அவர் தான் பிடிச்சி அப்படியே ஒரு தட்டி விட்ருப்பாரு. நீங்கள் பிடிச்சி ஒரு காய்ச்சி பூச்சின்னு கத்துறீங்க. என்ன பண்ணி வச்சுருக்க, நீ எதுக்கு இப்போ பிடிச்சி இப்படி தட்டி விட்ட? உனக்கு தான் டீ கொடுத்தாங்க, ஏன் நான் டீ குடிக்கக்கூடாதா? அப்படி இப்படின்னு பிடிச்சி கட்டி விட்டுட்ருக்குறீங்க சின்ன பிள்ளை மாதிரி. நீங்கள் கொஞ்சம் கேரக்டர் வாய்ஸ் படி எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிள்ளை, அதாவது சைல்டிஷ் கேரக்டர்னு சொல்லலாம், பாப்பானே சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருப்பீங்க. கொஞ்சம் மெச்சூர்டுன்னு சொல்லலாம். எப்படி சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. இந்த ரெண்டும் மிக்ஸான கலவை சரியா, அந்த மாதிரி ஒரு மிக்சிங்கில் இப்படி இருப்பீங்க. அதனால் அப்படி பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கீங்க. அவருக்கு வந்து நீங்கள் பண்ணுறது பார்த்தா க்யூட்டாக தெரியுது. ஆனால் அவர் வந்து கொஞ்சம் கோல்ட் டைப்னால நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்கல. நீ என்ன பண்ணுற, பேசாமல் அதை போய் க்ளீன் பண்ணி எடுக்கிற அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் வந்து என்ன க்ளீன் பண்ணணுமா, அப்போது என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி திட்டுறீங்க. நான் இதுக்கு பண்ண, நீ பிடிச்சி தட்டி விட்டுட்டு என்ன க்ளீன் பண்ண சொல்லியா, உனக்கு தேவை நீ போய் க்ளீன் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவர்கிட்ட என்னது நான் க்ளீன் பண்ணணுமா, போய் ஒழுங்குமதியே க்ளீன் பண்ணு, நான் என்ன உன்னை இங்கே வச்சு சொகுசாக வாழை வைக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு டேய் உனக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நான் ஏதாவது கேட்டேனாடா, நானே பொத்திட்டு பேசாமல் போயிருப்பேன், நீ ஏன்டா என்னை தேவையில்லாமல் மேரேஜ் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு பிடிச்சி திட்டி விட்டுவிட்டு கழுவி ஊற்றிட்டு இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு அப்படியே ஒரு நிமிஷம் பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்களா, அவர் செவுட்லேயே பலார்னு ஒன்று வைக்கிறாரு. நீங்கள் அவ்வளோதான், பேச்சும் இல்லை மூச்சும் இல்லை, அப்படியே கண்ணத்தில் கை வச்சுட்டு அப்படியே கண்ணெல்லாம் உங்களுக்கு டியர்ஸ் ஆகிடுச்சு, அடித்து அடி அப்படி. அதனால் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க. அப்புறம் மைண்ட் வாய்ஸ் ஒன்று ஓடுது, நல்ல வேலை இந்த வாட்டியாவது மயங்காமல் இருந்தாலே அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸ் போயிட்டுருக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அது காலில் வச்சு அடிக்கும் போது மயங்கி வந்துருப்பீங்கள. அவர் இது கிடையாது உங்களை ஃபஸ்ட் டைம் அடிக்கிறது, இதுக்கு முன்னாடியே நிறைய வாட்டி உங்களை அடிச்சிருப்பாரு. அது வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, ஸோ அதில் போய் பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த கதையை கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து அடிக்க நீங்கள் வந்துட்டு இதுக்கு மேலே விட்டு நம்மளை கண்டிப்பாக அடிப்பான், இன்னும் அடிப்பான் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறீங்க, சரி நானே இப்போ க்ளீன் பண்ணி தொலைக்கிறேன் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு அப்படியே போயிட்டு அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறீங்க. க்ளீன் பண்ணும்போது அந்த பீசஸாக கலரி பீசஸ் தான் இருக்கும் அந்த கிளாஸு. ஸோ அதில் ஒரு பீஸ் உங்கள் கையை அப்படியே வெட்டிட்டு அவ்வளோதான் உங்களுக்கு ஆகும்னு கத்துறீங்க. வந்துட்டு டேய் அவர் வந்துட்டு என்ன பண்ணுறது, அடியே அது கையில் லைட்டாக ஒரு கீரை வந்திருக்கு, இதுக்கு போட்டு இந்த கற்றுறியா அப்படின்ற மாதிரி பிடிச்சி திட்டுறாரு. உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு நீங்கள் பிடிச்சி மாதிரி திட்டி விட்டுட்ருக்கிறீங்க. அவர் வந்துட்டு ஓவராக பேசினா இப்போ வாயை பிடிச்சி கிழிச்சு வச்சுருவேன் அப்படின்றாரு. நீங்கள் வந்து ஐயோ நிஜமாக கிழிச்சிருவான் பையன், வாங்கிட்டாலும் பேச முடியாது, எவ்வளோ வாங்கியிருக்கோம் மறக்கமா, சரி சொன்னது செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து உட்காந்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கை வேதனையோடு தான் க்ளீன் பண்ணுறீங்க. அவர் வந்துட்டு அப்படியே போயிடுறாரு, ரூமுக்கு போயிடுறாரு. நீங்கள் வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு சோஃபாவில் சும்மா தானே இருப்பீங்க, ஸோ அப்படியே டிவி ஆன் பண்ணி டிவி பார்த்துட்ருக்குறீங்க. அப்புறம் வந்து என்னாகுது, நம்ம தேங்க வந்து மேலே போயிருந்தவர் கீழே இறங்கி வராரு. வந்துட்டு அவங்கள பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஹாயாக சோஃபாவில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்ருக்கீங்களா, அது அவருக்கு சுத்தமாக பொறுக்கலை. இவ்வளோ தான் பண்ணியே ஆகணுன்னு என்ன பண்ணுறாரு, வந்துட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு என்ன மூவி பார்த்துட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் ஒரு செகண்ட் பயந்துட்டீங்க, ஏன்னா அவர் வந்ததே பார்த்துக்க மாட்டீங்க. அது வந்து ஒரு ட்ராமா மாதிரி ஓடிட்டுருக்கும், ஒரு கொரியன் ட்ராமா மாதிரி ஓடிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நீங்கள் வாயை பிறந்து ஆன் பார்த்துருப்பீங்க, ஏன்னா அது ஒரு ரொமான்டிக்கான ஒரு ஸ்டோரி மாதிரி ஓடிட்டுருக்கும். நீங்கள் அதை வந்து அப்படியே வாயை பிறந்து பார்த்துட்ருப்பீங்க. அவர் வந்து பேசவும் நீங்கள் வந்து அவர் பார்த்துருக்க மாட்டீங்கல்ல, அதனால் பயந்துருப்பீங்க அவர் கேட்க. நீங்கள் வந்து ஐயோம்மா போய் ஏன்டா அப்படி வந்து பக்கத்தில் வந்து கத்திட்டுருக்க அப்படின்ட்டு வந்து முன்னாடி வந்து அவரை பிடிச்சி திட்டுறீங்க. அவன் வந்து ஏய் நானும் பார்த்துட்டே இருக்கேன், வந்ததுலேருந்து என்னை வந்து திட்டிகிட்டே கிடக்குற, என்னடி வாய் ரொம்ப நீளுது உனக்கு அடி கொடுக்காத கொழுப்பு என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு ஐயோ என்ன இப்படி பேசிகிட்ருக்கான், கொஞ்சம் அமைதியாகவே போவோம் அப்படின்ற மாதிரி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை தேங்க, நீ இப்போ என்ன வேணும் உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. உடனே வந்துட்டு
எனக்கு இப்போ உன்னை டார்ச்சர் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். டேய் டார்ச்சர் பண்ணுன்னா பண்ணுடா, ஏன்டா என்கிட்ட வந்து கேட்டுட்டு கிடக்குற, இப்படி சும்மா நொய் நொய் நொயின்னு டார்ச்சர் பண்ண போகிறேன்னு கூட்டு வந்துட்டு சும்மா தான் இருக்கிற, எதுவும் பண்ணவும் இல்லை, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி இப்படி கேட்குறீங்க. ஓ உனக்கு அப்போ டார்ச்சர் பண்ணணும், அதான் உனக்கு ஆசையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா அப்படி கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே ஏதோ சமாளிக்கிறீங்க. அவர் வந்துட்டு இப்போ நீ என்ன பண்ணுற, அங்கே டிஷ் வாஷெல்லாம் இருக்குல்ல, போய் டிஷ் வாஷ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. நீங்கள் வந்துட்டு என்னது நான் பாத்திரம் கழுவணுமா, போடா அங்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ போறியா இல்லை நான் பெல்ட் எடுக்கவா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஐயோ பெல்ட், ஐயோ அடித்த தழும்பே இன்னும் போகல, இவன் வேறு, சரி நான் போகிறேன்டா அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டு மரியாதைலாம் கொடுக்கவே மாட்டீங்க தேங்காய்க்கு. ஏன்னா வந்து சின்ன வயசுலேருந்தே தேங்காய் உங்களுக்கு தெரியும் சரியா, அதனால தான் மரியாதைலாம் எதுவும் கொடுத்துருக்கவே மாட்டீங்க. அவங்க இப்படி தான் பேசுவீங்க நார்மலாக. அவர் எதுவும் கண்டுக்கல, நீங்கள் வந்து இப்படி பேசுன்ற மாதிரியே விட்டுட்டாரு. நீங்கள் போய்ட்டு அப்படியே இப்போ கழுவோம் அப்படின்ட்டு பாத்திரம் போட்டு கழுவிட்டுருக்கீங்க. அப்போ அந்த மேய்டு வராங்க, வந்துட்டு என்னம்மா பண்ணுற, நான் கழுவுறேன் நீ எது கழுவுற அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ இல்லை ஆண்டி நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவன் பார்த்தா மாடி என்னை பிடிச்சி கத்துவான், நீங்கள் போங்க ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவங்க வந்து ஐயோ இதெல்லாம் நான் தான்மா பண்ணுவேன், நீ ஏம்மா பண்ணுற, நான் இந்த வீட்டுக்கு மருமகளை வந்திருக்கேன், அதாவது எங்களோட ஒய்ஃபாக வந்திருக்கேன்ல, அதனால் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. தேங்க வந்து அங்கே என்ன சவுண்டு அப்படின்ற மாதிரி கத்துறாரு. நீங்கள் வந்து ஒன்றும் தேங்க நான் அந்த கழுவிட்டுருக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அதானே அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஐயோ தயவு செஞ்சு போங்க, இப்போ நான் கழுவலை நீங்கள் கழுவிட்டுருக்கீங்கன்னு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், அவனை பற்றி அவங்களுக்கு தெரியும்ல, தெரிஞ்சும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவங்களும் வந்துட்டு தெரியுமா கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஏதோ தெரியும், அவன் நிறைய நாள் அழுவான் புலம்புவான், என்கிட்ட வந்து நிறையவே புலம்பியிருக்காமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு புரியலை, என்ன புலம்புவானா, என்ன புலம்புவான் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவர் வந்து சொல்கிறாரு, அவருங்க அந்த ஆண்டி வந்து சொல்கிறாங்க, ஆமாம் நிறையா வீட்டில் ப்ராப்ளம் நடக்கு அப்படி இப்படின்ட்டு நிறைய இது சொல்லுவான். நானும் சரி தம்பி அதெல்லாம் கண்டுக்காத, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நானும் அவனை வந்து சமாதானப்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி அந்த ஆண்டி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேச வேண்டியிருக்கேன் அப்படின்ற மாதிரி வேறு சொல்கிறீங்க. இதை தேங்க வந்து கேட்டுட்டு, அதாவது அவருக்கு வந்து ஏதோ குசுன்னு நீங்கள் ஏதோ அந்த ஆண்டியோட பேசிகிட்டு இருக்க, அந்த மேடோட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி அவர் கேட்குதுல, அவர் உடனே வந்துட்டாங்க, என்னடி சவுண்டு அப்படின்ற மாதிரி கத்துறாரு. நீங்கள் வந்துட்டு டே இருறா நான் கழுவுதாண்டா சரி, அந்த ஆண்டி கொஞ்சம் அனுப்பிக்கிறேன் கொஞ்சம் இருறா அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்ருக்கீங்க. அவர் வந்துட்டு இந்த வாரம் இரு அப்படின்ற மாதிரி வந்துச்சு வராரு. வந்து பார்த்தா அந்த ஆண்டி, அதாவது நீங்கள் அந்த மேடை வந்து ஆண்டின்னு தான் கூப்பிடுவீங்க. ஸோ அவருமே ஆண்டின்னு தான் கூப்பிடுவார், மேடுன்ற மாதிரி கூப்பிடாம ஆண்டின்னு, அவரும் ஆண்டின்னு தான் சொல்லுவார். ஏன்னா மூத்தவங்கள்ல வயசில் ரொம்ப மூத்தவங்க, ஆண்டிங்கிறத விட அம்மா அப்படிங்கிறது தான் அதிகமாக கூப்பிடுவார் சரியா. நீங்கள் வந்து ஆண்டின்னு கூப்பிட்டுட்டு இருக்கீங்க. வந்ததுலேருந்து உங்களுக்கு அப்படி பழகிச்சு, எப்படி சொல்ல, எப்படி கூப்பிட தான் உங்களுக்கு வருது, அதனால் நீங்கள் அந்த மாதிரி கூப்பிட்டுட்ருக்கீங்க. சரி ரொம்ப டெஃபினிஷனில் கொடுக்க வேணாம், அப்படி கதை கொடுக்கலாம். அப்படி வந்து நீங்கள் அவங்கள்ட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி டேங் வந்து உள்ள வந்துட்டார். வந்துட்டு நீங்கள் என்னம்மா பண்ணுறீங்க, நீங்கள் போங்க அவள் கல்விக்கு வா, நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து தத்திடுறாரு அந்த அவங்கள. நீங்கள் இன்றைக்கி லீவ் போட்டிருக்கோங்க, நீங்கள் போங்க, அப்புறம் பாடி கார்ட்ஸ் எல்லாருமே கிளியர் பண்ணிடுங்க, எல்லோரும் இன்றைக்கி இருக்கக்கூடாது வீட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே உங்களுக்கா அள்ளி விட்டுட்டு ஏன்டா எல்லோரையும் போக சொல்கிற அப்படின்ற மாதிரியே பார்த்துட்ருக்கிறீங்க. தேங்காய் பாவம் போல் பார்த்துட்ருக்கீங்க. தேங்காய் அப்படியே உங்களை ஒரு மார்க்கமாக அந்த ஸ்மிர்க் பண்ணி பார்த்துட்டு எல்லோரும் போயிடணும், யாருமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த மேடும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எல்லோரும் கிளம்புங்கப்பா, தேங்க் சார் வந்து எல்லோரையும் போக சொல்லிட்டாங்க, தேங்க் தம்பி போக சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் எல்லோரும் பாருங்க. சாம்க்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. சார் தான் அந்த பொண்ணு ஏதோ பண்ண போகிறான், ஏதோ டார்ச்சர் பண்ணுறதுக்கு தானே கூப்பிட்டு வந்தேன்னு சொன்னான், நம்ம முன்னாடி தானே சொன்னான், இப்போ அதான் ஏதோ பண்ண போகிறான், அதுக்கு தான் இப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி அவருக்கு புரிஞ்சிடுது. அவர் வந்துட்டு சரி அப்படின்ட்டு அவரும் கிளம்புறாரு. ஆனால் அவருக்கு உங்கள் நிலமையை நினச்சி பரிதாபமாக இருக்குது, என்ன பண்ண போதும் அந்த பொண்ணு பாவம் தனியாக இருந்து அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டே போகிறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே பாவம் போல் தேங்க பார்த்துட்டே இருக்கிறீங்க. தேங்க வந்துட்டு என்ன பார்வை கழுவுடி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிட்டு டிவி பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அப்படியே எல்லாத்தையும் பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு அப்படியே போகிறீங்க, ரூமுக்கு போகலாம் அப்படின்னு. கொஞ்சம் உங்களுக்கு அந்த பாத்திரத்தை கழுவுறதுக்கே டயர்டாயிடுச்சு. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எந்த வேலையும் பார்க்க மாட்டீங்க, எல்லாமே உங்கள் மாம் அண்டு டேட் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க தான் பார்ப்பாங்க. மோஸ்ட்லி உங்கள் மாம் தான் பார்ப்பாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு வந்து மாம், அதாவது செகண்ட் மாம் தான் சரியா. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாட்டில் வந்து நீ மட்டும் இருந்திருந்தால் இப்படிலாம் இது பண்ணுவாங்களா, ஃபோர்ஸ் பண்ணுவாங்களா அப்படிலாம் கேட்டுப்பீங்க தெரியுமா. அது வந்து உங்கள் ஃபஸ்ட் மாமை நினச்சி தான் நம்ம பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு இப்போ உள்ள செகண்ட் மாம் தான், பட் அவங்களும் எந்த குறையெல்லாம் இல்லை, அவங்க வந்து உங்களை நல்லா தான் பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு வந்து குழந்தை கிடையாது, நீங்கள் மட்டும்தான் சரியா.
ஓகே போதும்னு நினைக்கிறேன். அவங்க வந்துட்டு அவங்க தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. நீங்கள் வந்து எது பார்க்க மாட்டீங்க. நீங்கள் வந்து ஜாலியாக தான் இருப்பீங்க. உங்கள் வீட்டில் உங்களை செல்லமாக தான் பார்த்துக்குவாங்க உங்கள் அப்பா அம்மா. ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் உங்கள் பெர்மிஷன் இல்லாமலே பண்ணியிருப்பாங்க. அப்போ கூட நீங்கள் ஒரு முடிவெடுத்து பண்ணணும்னு பார்க்கும்போது தேங்க அதை தடுத்து எப்படியோ குழப்பிடிச்சு விட்டு அவர் மேரேஜ் பண்ணியிருப்பார். இப்போ வந்து நீங்கள் அதெல்லாம் அப்படியே ஒரு இது பண்ணிவிட்டு நினச்சி பார்த்துட்டு ஒரு செகண்ட் நினச்சிட்டு அப்படியே போயிட்டுருக்கீங்க. மேலே போய் தூங்குவோம், டயர்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி. நான்லாம் எங்கள் வீட்டில் ஒரு வேலை பார்க்க மாட்டேன், இப்படி என்னை பார்க்க வச்சிட்டானே அப்படின்ற மாதிரி. காலையிலங்க பாருங்க, அது வந்ததுமே வந்துட்டு அங்கே வந்து இது பண்ணுவார்ல, காஃபியை தட்டி விட்டு அதை வந்து க்ளீன் பண்ண சொல்லிடுவார். அதுக்கப்புறம் இது பார்த்ததுக்கப்புறம் கழுவு ஸ்டார்டில் அந்த கார்டில் தான் நான் ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன். இவன் பார்க்க ஸ்டார்டிங் தெரியும், இவனுக்கே நல்லா தெரியும், ஆனாலும் இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு புலம்பிக்கிட்டே அப்படியே போகிறீங்க. தேங்க நல்லா கழுவி ஊற்றுறீங்க, வாய்க்கிலே கழுவி ஊற்றுறீங்க. வெளியே சவுண்டாக திட்டினீங்கன்னா இப்போ வந்து அவர் கேட்டு அதை அடிக்க கூட செய்வார். அதனால் நீங்கள் வந்துட்டு பயந்துட்டு அப்படியே போயிடுறீங்க. அப்படியே போக மேலே போய் ஸ்டெப்ஸில் ஏறிட்டுருக்கீங்க. அவர் வந்து அப்படியே பார்த்துட்டு ஓய் எங்கடி போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு மேலே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உடனே வந்துட்டு அவர் வந்துட்டு மேலே போறியா, ஆமாம் எனக்கு யார் டின்னர் சமைப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. மேட் பண்ணியிருப்பாங்க தானே, அவங்களாம் ஒன்றும் பண்ணலை, நீ தான் பண்ணணும், போய் பண்ணு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஐயோ எனக்கு வேறு சமைக்கவே தெரியாதே, என்ன லெச்சன்ஸில் சமைப்பணும், காரி மொசரக்கட்டையிலே துப்பணும்னா என்ன செய்ய அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்டே இருக்கீங்க. அவர் வந்து என்னடி வாய்க்கிலே மணங்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஒன்றும் இல்லை எங்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு உட்காந்து அங்கே கிச்சன் போயிட்டு ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சதை யூடியூப் பார்த்து சமைக்கிறீங்க. வேறு வழி இல்லாமல் யூடியூப்லாம் பார்த்து ஐயோ இது உப்பு எது சீனி எதுன்னு கூட தெரில உங்களுக்கு. இது நம்ம தேங்காய் வந்து காரம் ஒத்துக்காதுல்ல, ஸோ அதனால் காரம் இருக்கக்கூடாதுன்னு பார்த்து காரம்லாம் கம்மியாக போட்டு ஏதோ பண்ணுறீங்க. ஏதோ ஒரு டிஷ்ஷு ஏதோ ஒன்று சம்திங் சரியா, நான் எனக்கு என்ன சொல்லன்னு தெரில. அதனால் ஏதோ ஒன்று நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு டிஷ்ஷை வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணி வச்சுருங்க. பண்ணிவிட்டு டைனிங் டேபிளையும் கொண்டு வந்து வச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, அரேஞ்செல்லாம் பண்ணிட்டீங்க. கிட்டத்தட்ட ஒரு 7:30 கிட்ட இருக்கும். ஸோ டின்னர் சாப்பிட்லாம் அந்த டைம். ஓகே, அதனால் அங்கே வந்துட்டு நீங்கள் வந்து தேங்காய் கூப்பிட்றீங்க. சாப்பிட்டாச்சுன்னா எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு போய் படுத்துடலாம்ல, நீங்கள் டயர்டாக இருக்கீங்கள. ஸோ அதனால் வந்துட்டு அப்படி கூப்பிட்றீங்க. தேங்காய் வராரு, வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்துட்டார். சாப்பிடல வந்து உட்காந்துட்டு என்ன ரெடி பண்ணி வச்சுருக்க அப்படின்ற மாதிரி கேட்காரு. நீங்கள் வந்து சம்திங் ஏதோ ஒரு டிஷ் அப்படி பேர் சொல்கிறீங்க. சொல்லிட்டு நல்லா தான் இருக்கும், ஏதோ பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஒன்றே வந்து என்னது ஏதோ பண்ணியிருக்கேன், நல்லா இல்லைனா அவரை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி இது சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு நல்லா தான் இருக்கும், தின்னுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு அப்படியே வைக்கிறீங்க. பிளேட்லலாம் சர்வ் பண்ணுறீங்க. சர்வ் பண்ணிட்டு அப்படின்னு நின்று பார்த்துட்டே இருக்கிறீங்க. தின்னுட்டு என்ன சொல்ல போகிறானோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டீங்க. அவர் வந்துட்டு நீ உட்காந்து உனக்கு சாப்பாடு போட்டு கொட்டிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு பாசம் இருக்கிற மாதிரியே பண்ணுறானே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஏதோ நம்ம சாப்பிட்டு சாவாமல் இருந்தால் செத்தான் அப்படின்ற மாதிரி, அவனாவது நம்ம சாப்பாடு சாப்பிட்டு செத்துருவான்னு பார்த்தா நம்மளையும் சாவடிக்க பார்க்கானே அப்படிங்கிற மாதிரியே ஒரு மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு ஓடிட்டுருக்கு. அப்படியே சரி சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு உங்கள் பிளேட்லேயும் வைக்கிங்க. வச்சுட்டு அப்படி நீங்களும் சாப்பிட்றீங்க. நீங்கள் சாப்பிட்டு அவரே சாப்பிட்றாரு, சாப்பிட ஆரம்பிக்கிறார். அவர் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காரு. ஒரு 2 வாய் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பிளேட் தூக்கி அப்படியே ஒரே கடாசு. நீங்கள் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. உடனே வந்துட்டு இதெல்லாம் மனசு சாப்பிட்றதாடி, என்னடி பண்ணி வச்சுருக்கிற, ஒரு காரமும் இல்லை, உப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை, இதெல்லாம் போய் என்னடி சாப்பிட்றது, என்ன இளவுடி இது அப்படின்ற மாதிரி ரொம்ப பிடிச்சி திட்டுறாரு. நீங்கள் வந்துட்டு நீ தான் அதிகமாக காரம் சாப்பிட மாட்டேல, உனக்காக பார்த்து தான் நான் பண்ணேன், நான் சாப்பிட்டேன், நீ நல்லா தானே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏன்னா ஆக்சுவலி அது நல்லா தான் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியுது, நல்லா தான் இருக்குது. பட் அவர் வேணும்னே தான் பண்ணுறாரு. நல்லா இருக்கா, என்ன சமாளிக்கிறியா, செய்ய தெரியாமல் இருந்துட்டு எனக்கு அது டேஸ்ட் பார்க்குறது இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு மாதிரி விரண்டுட்டு நிற்கிறாரு. நீங்கள் வந்துட்டு இப்போ என்ன தான் தேங்க உனக்கு பிரச்சனை, நல்லாவே இல்லடி, திங்க முள்ளடி, இன்றைக்கி என்னை பட்னி போடணுன்னே முடிவு பண்ணிட்டியாடி அப்படி இப்படின்னு பிடிச்சி பூச்சின்னு கத்துறாரு. கத்திட்டு அப்படியே போகிறாரு. போயிட்டு கையை வாஷ் பண்ணிட்டு ஒரு ப்ரெட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 2 ப்ரெட் எடுத்துகிட்டு ஜாம் வச்சு தடவிட்டு ஒரு ஜூஸ் பாட்டிலையும் எடுத்துகிட்டு அப்படியே வந்து அவர் வந்து ஸ்டெப்ஸில் ஏறிட்டு ரூமுக்கு போயிடுறாரு. நீங்கள் வந்துட்டு இந்த பிளேட்டை போய் எடுத்து க்ளீன் பண்ணலன்னா வந்து கத்துவானே அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறீங்க, போய் அதையும் க்ளீன் பண்ணி பிளேட்டெல்லாம் கழுவி வச்சுட்டு லைட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் போய் படுக்கலான்னு போகிறீங்க. பார்த்தா தேங்க வந்து ஒரு லேப்டாப் எடுத்து வச்சுட்டு எதோ நோண்டிக்கிட்டு அப்படியே வந்து இது பிளேட்டை சாப்பிட்டுட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படி இருக்காரு. நீங்கள் வந்து அப்படி பார்க்குறீங்க, சரி அவன் ஏதோ பண்ணிட்டு போகிறான், நம்ம தூங்குவோம் அப்படின்ற மாதிரி போய் பக்கத்துலேயே படுக்கிறது, ஐயோ இவங்கிட்டலாம் படுக்க முடியாதே அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறீங்க, போயிட்டு சோஃபா, அந்த ரூம்லேயே ஒரு சோஃபா மாதிரி இருக்குது, அதில் போய் எப்படி படுக்கலான்ட்டு ஒரு
பெட்ஷீட்டையும் அண்டு ஒரு பில்லோவையும் தூக்கிட்டு அப்படி போகிறீங்க. போயிட்டு அதில் வந்து அப்படி படுக்கிறீங்க. தேங்க வந்து அப்போ தான் உங்களை நோட்டீஸ் பண்ணுறாரு, ஃபுல் அண்ட் ஃபுல் நோட்டீஸ் பண்ணுறாரு. நீங்கள் வந்து அவரோட ட்ரெஸ்ஸை போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணுறாரு. நோட்டீஸ் பண்ணிட்டு ஏய் என்னடி என்னோட ட்ரெஸ்ஸை போட்டிருக்க அப்படின்ற மாதிரி கத்துறாரு. நீங்கள் வந்துட்டு எனக்கு தான் ட்ரெஸ்ஸே இல்லையே, நீ தான் ட்ரெஸ்ஸு ஒன்றுமே இல்லையே இங்கே, அப்புறம் எப்படி நான் என்னத்தை போடுறது, அதுதான் உன் ட்ரெஸ் போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ட்ரெஸ் இல்லைன்னா என்கிட்ட கேட்க முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கோல்ட் டோனில் அப்படி பேசுகிறாரு. உங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது. இல்லை தயங்க எனக்கு தெரியாது, ட்ரெஸ் இல்லை உன்ட்ட எப்படி கேட்க, நீ வேறு என்ன இதில் இருக்கியோ உன்ட்ட எப்படி கேட்குறதுன்னு தெரில தான் அப்படின்ற மாதிரி அப்படியே மழுப்புறீங்க. அவர் வந்துட்டு கேட்க தெரியுமா தெரியாதா உங்ககிட்ட, அதை தான் கேட்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கோல்டாகவே பேசுகிறாரு. இல்லை தேங்க சாரி தேங்கன்ட்டு நீங்கள் வந்து அப்படி கொஞ்சம் பயப்படுறீங்க. நான் அவர் வந்து அப்படி கூட பேசும்போதே தெரியும் அவர் கண்டிப்பாக அடிப்பார் அப்படிங்கிறது. அதனாலே கொஞ்சம் அப்படியே பயந்துகிட்டே பேசுகிறீங்க. அவர் வந்துட்டு அப்படியே நோட்டீஸ் பண்ணுறாரு. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே அந்த முட்டிக்கு மேலே இருக்குது, கொஞ்சம் ட்ரெஸ் கொஞ்சம் அப்படியே ஒட்டி பிடிச்சிட்டு அந்த மாதிரி இருக்குமா. அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மைண்டு வேறு மாதிரி போகுது. அவர் வந்துட்டு உங்களை அப்படியே ஒரு லஸ்ட்ஃபுல்லான பார்வையில் அப்படியே பார்க்குறாரு. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக தோணுது அவர் பார்க்குற பார்வையில். நீங்கள் வந்துட்டு தேங்க ஒரு மாதிரி பார்க்குற அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவர் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு அவர் உட்காந்துருக்கிற ப்ளேஸை விட்டு அப்படியே எழுந்திரிச்சு உங்ககிட்ட அப்படியே நடந்து மெதுவாக அப்படி நடந்து வராரு. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி படப்படன்னு வந்துட்டு தேங்க என்ன பண்ணுற எதுக்கு இங்கிட்டு வர அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. தேங்க வந்துட்டு அப்படியே நடந்து ஸ்லோவாக நடந்துகிட்டே உங்ககிட்ட வந்துட்டு விளையாடுவோம்மா செல்லம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்னடா எப்படி கேட்குறான், இப்போ என்ன பண்ண காத்திருக்கானோ அப்படின்ற மாதிரியே பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ நான் இதோட இந்த பாட்டை முடிக்கிறேன். ஓகே, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லோரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேயா? ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.